பேர் முகேஷ். நான் பாடப்பாக்கத்தில் இருந்து வரேன். நான் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் படிக்கிறேன். நான் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலேருந்து வரேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நான் படிக்கும் போதே, அதாவது 11th 12th படிக்கும் போதே நல்லா பூமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போதுலேருந்து அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு மேனுவல் டெக்னாலஜியை எப்படி ஆட்டோமேஷனாக மாற்றுறது, ஆட்டோமேஷன் டெக்னாலஜி எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற எய்மோடு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் செம்மில் தான் ஃபர்ஸ்ட் நான் முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அதிலேருந்து ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் நான் முதல்வன் கீழே. அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், நெட்வொர்க் எசென்ஷியல்ஸ், IBM காக்னோஸ், இப்போது டெவாப்ஸ் இன்ஜினியரிங், இப்போ ரீசெண்டாக பேர்ன்ஸ்டாக் முடித்தோம். இதில் நிறைய கற்றுக்கிட்டோம். இதில் போத் ஸ்டடீஸ் பர்பஸ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ நான் முதல்வனில் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணி ப்ராஜெக்ட் எக்ஸ்போ மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பார்ட் வந்து நிழல் திருவிழா. இந்த நிழல் திருவிழாவில் வந்து செவரல் டாபிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ரியல் டைமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும், விச் ஆர் ரிலேட்டட் டு த ரியல் லைஃப். ஸோ இதில் இருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணி இதை ரெக்டிஃபை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டிசைனை உருவாக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் சாலிட் வேஸ்ட், வேஸ்ட், பயோ வேஸ்ட்டுன்ற தீமில் இல்லீகல் மீட் வேஸ்ட்டை பார்டர் ஏரியாஸில் இல்லீகலாக டம்ப் பண்ணுறதை எப்படி தடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதை டம்ப் பண்ணுறதுனால வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி தடுக்கிறது, என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் எப்படி தடுக்கிறது, ஸோ அசாடஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, இந்த மெயினாக வச்சு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலிமா நாங்கள் டெவலப் பண்ணது தான் வந்து இந்த ஆட்டோமேட்டட் மீட் வேஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இது ஒரு IoT பேஸ்டு சிஸ்டமாக இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட் எக்ஸ்போலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். பட் அவ்வளோவா ரொம்ப ஸ்டெப்ஸ் மூவ் பண்ண மாட்டாங்க ஃபர்தராக. ஸோ அதிலேருந்து இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிது. பட் காலேஜில் வந்து இந்த மாதிரி நான் முதல்வன் நிரந்தரமான ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடத்துகிறாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஒன் டைம் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மென்டார் கைடன்ஸோடு அப்ளை பண்ணி பார்த்தோம். இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி நாங்கள் 2 ரிவ்யூ காலேஜ்லேயே கண்டக்ட் பண்ணாங்க. அது மூலிமா நாங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை பற்றி சொன்னோம். இதையே ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாகவும் எடுத்து பண்ணோம். ஸோ அதை எவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களை ஃபர்தராக மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என் ஸ்டடீஸ் கேரியரில் ஒரு மிகப்பெரிய அவுட்கம்மாக இருக்கும். நம்மளால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்டை நம்ம சொந்த முயற்சியாலும் யோசனையாலும் ரெடி பண்ணி கொடுக்குறதுன்றது சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட எல்லா தமிழ்நாடு பார்டர்ஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணி இல்லீகலாக மீட் வேஸ்ட்டை டம்ப் பண்ணுறது தடுக்கிறது தான் எங்களோட குறிக்கோள்.